திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளி செய்த 2ஆம் தந்திரம் கரு உற்பத்தி. அதில் 30 பாடல்கள் பார்த்துட்டோம். 40 பாடல்கள் 3 பகுதியாக 30 பாடல்கள் பார்த்துட்டோம். இப்போ 31லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த பதிவு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமைகள்லாம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எனக்கு நேரமின்மை காரணமாக நான் முதல்ல வீடியோ போடலை. இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இதையெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து வழிபாடு பண்ணுறதை பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் கார்த்திகை திங்கக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்பயுமே திங்கக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயர் 1008 சுற்று ஒரு நாளைக்கு 108ன்னு அப்படி பண்ணால் கூட 10 நாளில் முடிச்சிடலாம். அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் ஆலயம் சென்று அதே மாதிரி 1008 சுற்றுங்க. ஒவ்வொரு நாளாக 108ஓ 48ஓ உங்களால் முடியுதோ ஒரு மாதம் பூரா முடிச்சிடலாம். திங்கக்கிழமை சங்காபிஷேகம் எல்லா தலங்கள்லையும் நடக்கும். அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்கள். கார்த்திகை சோமவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். இது திருமூலர் அருளி செய்த 2ஆம் தந்திரம் 14 கரு உற்பத்தி. அதில் 30 பாடலை பார்த்துட்டோம். இப்போ நம்ம 31லேருந்து பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். மாதா உதரம் மலமிகில் மந்தானம், மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதரம் 2கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே, குழவியும் ஆணாம் வளர்த்தது வாகில், குழவியும் பெண்ணாம் இடத்தது வாகில், குழவியும் 2ஆம் அபானனெதிர்க்கில், குழவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கிலே, கொண்ட நல்வாயு இருவர்க்கும் ஒத்தெழில், கொண்ட குழவியும் கோமலம் ஆயிடும், கொண்ட நல்வாயு இருவர்க்கும் குழறிடில், கொண்டதும் இல்லையாம் கோல்வளையாட்கே, கோல்வளை உந்தியிற் கொண்ட குழவியும் தாழ்வளையுள்ளே தயங்கிய ஜோதியாம், பால் வளர்ந்துள்ளே பகலவன் பொன்னுரு போல் வளர்ந்துள்ளே பொருந்துருவாமே, உருவம் வளர்ந்திடும் ஒண்டிங்கள் பந்து பருவமதாகவே பாரினில் வந்திடும், மருவி வளர்ந்திடு மாயையினாலே அருவமதாவதிங்காரிருவாரே, இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு குறைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குளன், கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே, இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புற பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின், முன்புற நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்புற நாடி நின்றோதலுமாமே, குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால்
அயிற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. முதற்கிழங்காய் முளையாயம் முளைப்பின் அதற்புதலாய் பலமாய் நின்றளிக்கும் அதற்கது வாயின்பமாவது போல அதற்கது வாய் நிற்கும் ஆதிப்பிரானே. ஏனோர் பெருமையானாகிலும் எம்மிரை ஊனே சிறுமையுள் உட்கலந்தங்குளன் வானோர் அறியும் அளவல்லன் மாதேவன் தானே அறியும் தவத்தினுள்ளே. பரத்திற்கரைந்து பதிந்த நற்கா வேண்டி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே. திருச்சிற்றம்பலம். என்ன அருமையான கரு உற்பத்தி பாடலை பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. எல்லாம் புரியாதவங்க கூடமும் படிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக புரியும். அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு. காக்கை கூட்டில் இந்த குயிலுக்கு முட்டை போட தெரியுமே கண்டி, அதை குஞ்சு பொறிக்க தெரியாது. அந்த காக்கா கூட்டில் எடுத்துன்னு போய் குயில் வச்சிடுமா. அது வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் அடகாக்கிற மாதிரி அதையும் அடகாத்து அந்த பாசம் மயக்கத்தால் அது வளர்க்குது. அது சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையாக. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கும் குறைந்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. எவ்வளோ இந்த பொக்கிஷம்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? இதெல்லாம் தொடர்றது பெரும் பாக்கியம். இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா எவ்வளோ இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நம்ம சிவபெருமானுடைய திருவருள் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். இதெல்லாம் கேட்டு பயனடைங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் அருளி செய்த 2ஆம் தந்திரம், அதில் 14 கரு உற்பத்தியை நம்ம பார்த்தோம். அடுத்து வருவதை நம்ம பார்ப்போம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.